வருஷத்துக்குள்ள முடிச்சு ஒரு தீர்மானம் எடுக்கணும். கர்த்தருக்கு மகிமை. நல்ல கரங்களை தட்டுங்க, நல்ல கரங்களை தட்டுங்க. கர்த்தருக்கு மகிமை, 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 மகிமை. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இப்பதான் பைபிளை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். கர்த்தருடைய பிரசன்னத்தெல்லாம் உணர்றேன். இதை ஃபர்ஸ்ட் என்னுடைய குடும்பத்துக்கு சொல்லி அவங்கள தேவ சமூகத்துக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதுதான் என்னுடைய ப்ராமிஸ். கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, மகிமை. கரங்களை தட்டி முடிச்சுக்கங்க. நானும் பைபிள் மேலோட்டமாக தான் படிச்சுட்டு இருந்தேன். இது இப்போ எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. ஆனால் இனிமேல் நான் நல்ல ஊக்கமா படிக்கணும் அப்படின்றது இருக்கு. கர்த்தருக்கு மகிமை. சொல்லுங்க. அதேதான் என் மகனுக்கு நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி எங்கம்மா தினமும் போகிறேன் அப்படின்னு கேட்டான். நான் இந்த மாதிரி ஜப்பக்கூடத்துக்கு போகிறேன்டா அப்படின்னு பூப்போ அப்படின்னு சொன்னான். ரெண்டாவது நான் பைபிள் படிக்கணுன்ற ஆர்வத்தோடு இருப்பேன். நைட்டு எப்படியாச்சும் படிக்கணும். ஆனால் எனக்கு படிக்க தோணாது. இங்கே இந்த 2 நாளில் இது எப்படியாச்சும் நான் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, மகிமை. கர்த்தருடைய பிரசன்னம் ஸ்தோத்திரம். நான் இங்கேதான் ஜபத்துக்கு இங்கே மட்டும்தான் வந்துட்டு வாரத்தில் 3 நாள். எனக்கு நான் சபை இல்லை. நான் பார்த்துட்டு எங்கே போகணும்னு எனக்கு ஆண்டவர் சித்தம், அவரோட கிருபை சித்தம் என்னவோ அது நடக்கட்டும்னு ரொம்ப இது பண்ணிட்டேன். சும்மாவே அவர் சித்தம்னு சொல்லிட்டே இருந்தது. நான் போகணும். ஆனால் இவ்வளோ தூரம் போகணும், அவ்வளோ தூரம் போனேன். 1700 கிலோமீட்டர் ஒருத்தர் போயிருக்கிறான்னும் போது நம்ம கண்டிப்பாக நம்ம போகணும். எவ்வளோ தூரமாக இருந்தாலும் வீடு மாத்திரா இங்கேயே வரணுமான்னு யோசித்தேன். இது எனக்கான வசனம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. 1700 கிலோமீட்டர்னா அப்ப நீ எங்க போனா நீங்க வந்து ஆகணும்ன்ற மாதிரி. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. நிறைய நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. தனியா அறையில கூட்டிட்டு ஜபிச்சது அது இது எல்லாமே எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாவே இருந்துச்சு. ஏன்னா நானும் நிறைய டைம் இந்த மாதிரி கர்த்தர்கிட்ட சொல்லிக்கலாம், இதை மாத்திக்குவேன், நான் இதை செஞ்சிடறேன், நான் இதை செய்கிறேன் அப்படின்னும் போது நான் மறுபடியும் அதை நான் சொன்னதெல்லாம் செய்யணும். இது அவர் எனக்கு அது கொடுத்ததை அவர் எனக்கு சொல்றாரு உங்க மூலியமா. அதை நான் கண்டிப்பா செய்யணும். ரெண்டாவது பைபிள் வாசிச்சுட்டே போகும். சில இடத்துல நிறைய விஷயம் புரியாமலே போயிடும். வாசிக்கணும், இன்னைக்கு நாள் இதை வாசிச்சிடணும், இன்னைக்கு வாசிச்சிடணும் அப்படின்னு தான் போயிட்டே இருக்கும். இதை புரியறதுக்கு நீங்க சொன்ன மாதிரி நம்ம அந்த வேத ஆராய்ச்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் மறுபடியும் ஏசையாவை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கும் போது மற்ற எல்லா வசனமும் அது கூட கனெக்ஷன் ஆகி வரதுனால ஏசையை திரும்ப படிக்கணுன்ற ஒரு இது ஆர்வம் வந்திருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் நாள் நான் நீங்க ஃபர்ஸ்ட் நாள் இங்க வரப்போ பாத்தீங்கன்னா இங்க பிரேயருக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நைட் அந்த 10 அதிகாரம் கண்டிப்பா படிச்சு ஆகணும்னு நீங்க சொன்னதுனால 7 அதிகாரம் கண்டிப்பா நான் படிச்சுட்டேன். ஏன்னா நான் படுக்கவே முடியல, தூங்கவும் முடியல. அதையும் நான் யோசிச்சேன், படிக்கணும் எப்படிதான் அந்த 7 அதிகாரம் படிச்சேன்னு தெரியல. காலைல ரம்யா கிட்ட பேசும்போதே அந்த அபிஷேகம் அப்படியே எனக்குள்ள இறங்குச்சு. நான் சொன்னேன், அக்கா இப்படினால பேசக்கூட முடியல, அந்த அளவுக்கு அபிஷேகம் இறங்குதுக்கா அப்படின்னு. மீதி மெட்ரோல போற டைம்ல அந்த 3 அதிகாரத்தையும் படிச்சு முடிச்சுட்டேன். எப்பவுமே டெய்லி ரொட்டீன் வீட்டுல படிக்க மாட்டேன், பிரேயர் மட்டும் பண்ணிட்டு போயிடுவேன். மெட்ரோல தான் ஒரு அதிகாரம் படிப்பேன் எப்பவுமே. இப்ப பைபிள் எடுத்து வாசிச்சு அதுக்குள்ள இருக்க அர்த்தம் மீனிங்லாம் புரிஞ்சு நம்ம எழுதணும், ஃபுல்லாத்தையும் பைபிள் படிச்சு முடிக்கணும்ன்றது நான் 3 நாள் கிளாஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, மகிமை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் பைபிள் ஏதோ கடமைக்கு தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனா இந்த 3 நாள் இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பைபிளுக்குள்ள இருக்க அந்த ஆழத்துக்குள்ள நம்ம போனோம். நம்ம ஏனோ தானோன்னு படிக்க கூடாது, நம்ம அதை எல்லாத்தையும் படிச்சுட்டு நம்மளும் மற்றவங்களுக்கு ஏசப்பா பத்தி சொல்லணும் அப்படின்ற அந்த வாஞ்சை எனக்குள்ள வந்துச்சு. கர்த்தருக்கு மகிமை. எல்லாம் கரங்களை தட்டி சொல்லு பப்பி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் பைபிள் கிளாஸ் ஃபர்ஸ்ட் தான் வந்தேன். 2வது நாள் என்னால வர முடியல. இன்னைக்கு என்னால வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. கிளம்பிட்டேன். ஆனாலும் எனக்கு ஒரு போராட்டம், இனி போவனா போக மாட்டேனான்னு எனக்கு தெரியல. நான் 8 மணிக்கு தான் வந்தேன். ஆனா நீங்க பேசின அந்த ஒரு வார்த்தை, அவருடைய சித்தத்தின்படி அவர் என் வாழ்க்கையில என்ன வச்சிருக்கிறாரு, அவருடைய தீர்மானத்தின் படிதான் இந்த யோவான் பேசணும். அந்த ஒரு வார்த்தை எனக்குள்ள பேசிச்சு. என்னால ஏன் இன்னைக்கு போக முடியல அப்படின்னா, பிஎம்டி ஒரு பொண்ணு ரொம்ப 2 வயசு பாப்பா, அந்த பாப்பாக்கு கிட்னி எடுக்க போறாங்க மண்டே.
எனக்கு ஏன் தாமதம் ஆகுதுன்னு எனக்கு தெரியல ஏசப்பா. அந்த பொண்ணுக்கு இந்த ட்ரேவை வச்சு தான் ட்ரீட்மெண்ட் நடக்க போகுது திங்கட்கிழமை. இந்த ட்ரே எனக்கு ஏன் வந்ததுன்னு எனக்கு தெரியாது. நான் பேக் பண்ணுறேன் சாமி. அந்த பொண்ணுக்கு அந்த கிட்னி எடுக்க போகிறாங்க. இதுக்கு நீங்கள் என்னை தாமதமாக்குனீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் கிட்னி எடுக்கக்கூடாது, உங்கள் சித்தம் என்னவோ அந்த வாழ்க்கையில் அந்த பொண்ணுக்கு நடைபெறணும் அப்படின்னு நான் இங்கே வந்து உட்காந்து அந்த ஒரு வார்த்தை என்னோட கூட பேசிச்சு. அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. எத்தனை வாட்டி படிச்சிருக்கிறோம், ஆனால் வந்து புரியாது. ஆனால் இன்னைக்கு கேட்கும் பொழுது அவர் எந்த ஊரில் பிறந்தாரு, அவருக்கு எந்த வயசில் வந்து அழைக்கப்பட்டது, நிறைய விஷயம் கேட்கும்போது அப்படியே மாறி இருந்தது. அது உங்கள் வாயில் வரும்போது இன்னும் அபிஷேகத்தில் அந்த வார்த்தை அப்படி தூக்கி போடுற மாதிரி இருந்தது. நிறைய விஷயம் கற்றுங்க. அதுக்காக நான் சின்ன வயசுலேருந்தே பைபிள் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். புக்கு படிக்கிறத விட பைபிள் படிக்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பேன். கொஞ்சம் காலமாக என்னால் பைபிள் படிக்க முடியல. அவையானவர் என் இடத்துல ரொம்ப உணர்த்திட்டே இருந்தார். ஆனால் நான் அதுக்காக நான் ட்ரை பண்ணேன். ஆண்டவர் வெளிப்படுத்தினார், என்னென்ன காரியம்லாம் செய்யணுன்னாரு. ஆனாலும் என்னால் அதில் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஆனால் எனக்கு ஒரு வசனம் மட்டும் வந்துகிட்டே இருக்கிறோம். தெசலோனிக்கே பட்டணத்தார் பார்க்கிலும் பிறையப்பட்டிருந்தாலும் நற்குணசாலியாக மாறினாங்க. எப்படின்னா வேதத்தை ஆராயும் போது தான் நம்மளிடத்துல இருக்கிற குணங்கள் மாறும், சுபாவங்கள் மாறும். அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சாலும் கூட ரொம்ப முயற்சி பண்ணாலும் என்னால் முடியாத சூழ்நிலை நான் இருக்கும்போது தான் எனக்கு இந்த பைபிள் ஸ்டடி பற்றி சொல்லியிருந்தாங்க. அப்போ ஆண்டவர் வந்து என்னுடைய அந்த என்னை கஷ்டப்படுற சூழ்நிலை ஆண்டவர் அறிகிறார். அதனால எப்படி ஆகிலும் எனக்குள்ள அந்த வேத வசனத்தை போடணுன்றது தேவனுடைய சித்தமாக இருக்குதுன்றதை நான் புரிச்சுக்கிட்டேன். எங்கள் வீட்லேயும் ஆவிக்குரிய கணவன் தான் எனக்கு ஆண்டர் கொடுத்துருக்காங்க. அவங்களும் சொன்னாங்க பைபிள் ஸ்டடி படிக்கிறதுக்கு, ஏன்னா எங்கேயும் நம்ம போயிட்டு வெளியில் போயிட்டு எனக்கு பழக்கம் இல்லை. அதனால் சாரா சிஸ்டர் கூட தான் நான் வந்தேன். நான் சொன்னேன் அவங்கெல்லாம் போகிறாங்க, அவங்களோட நான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி போயிட்டு இங்கே உட்காந்து படிக்காமல் அங்கே போய் படிச்சுட்டு போகிறேன் அப்படின்னாங்க. அப்புறம் நேற்றும் போய் சொன்னேன், முந்தின நாளும் போய் சொன்னேன், வேத வசனத்தை நம்ம எந்த அடிப்படையில் படிக்கிறோன்றது நமக்கு தெரியணுங்க. பைபிள் படிக்கிறோம், ஆவியான ஒவ்வொருத்தவங்களுக்கும் வெளிப்படுத்துறாரு. ஆனால் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் அதனுடைய சரித்திரங்கள்லாம் புரியும் அப்படின்னு சொல்லும்போது என்னதான் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் 3 நாளும் முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன்னா எங்க வீட்டுக்காரும் ரொம்ப வசனத்தை கொண்டு என்ன எந்த காரியத்தை பேசினாலும் வசனத்தை அதிகாரத்தோட சொல்லு, நீயே ஓரளா சொல்லாத அப்படின்னு சொல்ற ஒரு கணவன் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதனால எங்க கணவனுக்கு நான் சொல்றதுக்கு தெளிவா ஆண்டவர் எனக்கு நீ கத்து கொடுத்துருக்கிறாரு. என்னுடைய வாஞ்சையும் வேதத்துல எல்லாத்த காட்டிலும் வேத வசனத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்திருக்கிறாருன்னு வேதத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். அதை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது மற்ற எல்லாவற்றையும் அவர் பார்த்துப்பாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 நாளும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் முன்னாடி எல்லாம் நிறைய நேரம் பைபிள் படிப்பேன். 10 அதிகாரம் 15 அதிகாரம் கூட உட்காந்து முடிப்பேன். ஆனா கொஞ்ச நாளா நான் அதை செய்யல. 2 அதிகாரம் நிச்சயமா படிக்கணும், நைட்டு படிக்கணும், காலையில படிக்கணும் அப்படின்றதுனால 2 அதிகாரம் 3 அதிகாரம் தான் படிச்சேன். எனக்கு இந்த கிளாஸ் ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. ஏசப்பா நிறைய என்னோட பேசினாரு. என் வாழ்க்கையில இதுக்கு மேல நான் பழையபடி நிறைய கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும், நிறைய செபிக்கணும், நிறைய பைபிளை படிக்கணும், ஆழ்ந்து படிக்கணும்ன்றத மெயினா கத்துக்கிட்டேன். நான் ரொம்ப ஆழ்ந்து படிக்கணும், உன்னிப்பா படிக்கணும், ஏதோ படிக்கணும்னு படிக்காம உன்னிப்பா படிக்கணும்னு கத்துக்கிட்டேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 3 நாள் கிளாஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் எப்பவுமே பழைய ஏற்பாடு புரியாதனால ஸ்கிப் பண்ணிடுவேன். அப்படியே புரிய ஸ்கிப் பண்ணிட்டு அதோட பேரெல்லாம் படிச்சு முடிச்சாலே பெருசா அப்புறம் இவ்வளோ டெப்த்தாக தான் எனக்கு தெரியவும் தெரியாது. ஸோ இன்னும் நான் நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். இது மற்றவங்களுக்கு நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கும் சொல்லணும். அதுக்காக உன்னதமான தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்துல நான் ரொம்ப கத்துக்கணும், ரொம்ப நேரத்தை செலவழிக்கணும், ரொம்ப அதை குறித்து பிரயாசப்படணும், அதுக்காக நேரம் செலவழிக்கணும் ரொம்ப பிரயாசப்படுவேன். ஆனாலும் எங்களுக்கு எங்க ஜனத்துக்கு இப்படி ஒரு ஸ்லாக்கிட்ட உங்க அபிஷேகத்தின் மூலம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தின் மூலியமாக நாங்க எங்கேயுமே அலையாம இந்த இடத்துல நாங்க பெற்றுக் கொண்டதுக்காக மகா உன்னதமான
பண்ணிட்டு என் தேவாதி தேவனுக்கு ஏறெடுக்கிறேன். நான் 2020 எங்க குடும்பத்துல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடந்தது. அது வந்து என்ன கத்தர் அந்த விஷயத்துல வந்து நொறுக்குனார். நொறுக்கும் போது அப்போ நானும் எங்க பிள்ளைங்க வந்து அதுக்காக இல்லை, அந்த ஒரு விஷயத்துக்காக உபவாசம் போட்டு நாங்க வந்து ஜெபிச்சோம். அது லாக்டவுன் பீரியடு. அந்த லாக்டவுன் பீரியட்ல 53:10 தேவனுக்கு கத்தருக்கு சித்தமானது உன் கையினால் வாய்க்கும் அந்த வார்த்தை மட்டும் வந்தது. ஆனா அந்த ஆண்டவர் என்னை புரட்டி எடுத்தாரு. என்னோட காரியங்கள், என்னோட ஜென்ம சுபாவங்கள், என்னோட குணாதிசயங்கள், கத்தருக்கு பிறகுனாத என்னென்ன குணாதிசயங்கள் மாறணுமோ அந்த அடி கொடுத்து என்ன நிறைய மாத்தினாரு. நான் நிறைய விஷயத்துல எனக்கே தெரியாது. நான் வந்து தாவீதின் கூடாரத்துக்கு வந்து நிறைய கற்றுக்கொண்டேன். பிரயாசப்பட்டு நேரம் இருக்கும் போதெல்லாம் அங்க வரணும், பிரயாசப்படும் கற்றுக்கொள்றதுக்காக மட்டும். அப்போ அங்க வரும்போது அந்த இடத்துல வந்து நான் ரொம்ப நொறுக்கப்படும் போது இந்த வசனம் வந்து அதுக்கோட அர்த்தம் எனக்கு தெரியாது. கத்தருக்கு சித்தமா கையினால வாய்க்கணும் என்னது கத்தர் சித்தமா. ஆனா 2020க்கு உண்டான பதில் இந்த 2025 தேவாதி தேவன் எனக்கு அம்மா மூலியமா எங்களுக்கு புரிய